அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒற்றுமை என்கின்ற இந்த சொல் என்பது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய, இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடிய, எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு சொல் தான் ஒற்றுமை. ஆனால் கவலை என்னவென்றால், இந்த ஒற்றுமை என்கிற இந்த விடயத்தை சமூகத்தில் அமுல்படுத்துவது என்பது மிக பெரும் சிரமமான காரியம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமை நல்லதாக இருந்தாலும், ஒற்றுமையை இஸ்லாம் மிகச்சிறந்த ஒரு பண்பாக சொன்னாலும், சமூகத்திற்கு மத்தியிலே ஒற்றுமை என்கிற இந்த எண்ணக்கருவை நிலைநிறுத்துவது என்பது மிக பெரும் சவாலான ஒரு விடயம் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரணங்களை சொல்லலாம். மனித இயல்பு ஒற்றுமைக்கு மிக தூரமான ஒரு பகுதியில் தான் என்ன செய்கிறது, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் எப்பொழுதுமே அவனுடைய சிந்தனைகளில் தர்க்கம் புரிகின்ற இயல் குணம் கொண்டவன். அதே போன்று தன்னுடைய குறைகளை ஏற்றுக்கொள்வதில் மனிதன் பின்வாங்கக்கூடியவன். இப்படி மனிதனுடைய இயற்கை குணங்களை எடுத்து பார்க்கிற நேரத்திலே ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு அவனிடத்தில் இருக்க மாட்டாது. இப்படி மனித குணங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்திலே ஒற்றுமைக்கு ஒத்து போகாத ஒரு சில குணங்கள் மனிதனிடத்திலே என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இந்த குணங்கள் மனிதனிடத்திலே ஆதிக்கம் செலுத்துகிற நேரத்திலே சமூகத்திலே ஒற்றுமை குலைவதை என்ன செய்யலாம், நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று பிரிவினை என்பது ஒரு மிக மோசமான ஒரு எண்ணக்கரு என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்மை விட்டும் தூரமாக்க சொன்ன, இஸ்லாமிய உம்மத்தை விட்டும் மிக வெகு தொலைவில் வைத்து பார்க்க சொன்ன ஒரு கன்செப்ட் தான் இந்த வேற்றுமையும் பிரிவினையும் என்கிற செய்தியை நாம் முதலாவதாக என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்பொழுது ஒற்றுமையும் பிரிவினையும் என்கிற இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே ஒற்றுமை பிரிவினை எல்லா விடயத்திலும் என்ன செய்யலாம், பேசலாம். நம் ஊர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம் சமூகத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இப்படி சமூக ஒற்றுமைகள் என்று உலகம் சார்ந்த விடயங்களில் நிறைய விடயங்கள் நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைய குத்துபாவை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் என்றால், மார்க்கத்தில் ஒற்றுமை என்கிற ஒரு பகுதியும் மார்க்கத்தில் பிரிவினை என்கிற ஒரு பகுதியும் கட்டாயம் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை அறிவு சார்ந்த விடயம் என்பதால் கொஞ்சம் இதை காது தாழ்த்தி நல்ல முறையில் நாம் செவிசாய்த்து கொண்டோமேயானால் எந்த இடத்தில் நாம் மார்க்கம் சார்ந்து ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்கிற பகுதியையும், எந்த இடத்தில் நாம் தூரமாகி நிற்க வேண்டும் என்கிற அடிப்படை பகுதிகளை நாம் என்ன செய்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியை புரிந்து கொள்வது எங்களுக்கு மிக ஆரோக்கியமான ஒரு பகுதி என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையிலே முதல் பகுதி புரிய வேண்டிய பகுதி என்னவென்றால், இந்த சமூகத்திலே பிரிவினை நிகழும் என்கின்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி. நாம் எவ்வளவுதான் மார்க்க விடயத்திலே நம் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், எல்லோரையும் சத்திய கொள்கையில் நிலைநிறுத்த வேண்டும் என்று எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பிரிவினை என்பது நம் சமூகத்தில் நிகழும், முஸ்லிம் உம்மத்திலே நிகழும் என்பது அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு செய்தி என்பதை முதல் அடிப்படையாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை வைத்துக் கொள்ளுங்கள். பிரிவினை சமூகத்தில் நிகழும் என்பது அல்லாஹ்வுடைய தூதரால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட செய்தி. பாருங்கள் ஹதீஸை ஹப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசாயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு தொழுகிறார்கள். ஹப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தொழுகையை முராகபா செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுகிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த நாள் இரவு முழுக்க. அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது முடித்தவுடன் ஹப்பாப் இப்னு அரஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அணுகி கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்றைய நாள் தொழுகை வளமைக்கு மாற்றமாக இருந்ததே, அப்படி ஏன் இந்த தொழுகையை நீங்கள் தொழுதீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஜல், ஆம் ஹப்பாப் இப்னு அரஸே, இன்னஹா ஸலாத்து ரகபின் வ ரஹபின், இது ஒரு ஆசையிலும் பயத்திலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் தொழுத தொழுகை அப்படி என்கிற செய்தியை சொல்லிவிட்டு, என்னுடைய ரப்பிடத்திலே நான் 3 செய்திகளை கேட்டேன். இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே 3 செய்திகளை கேட்டேன். அல்லாஹு தாலா அதில் 2 எனக்கு தந்தான், 1 என்னை விட்டும் தடுத்து விட்டான். நான் கேட்ட பிரார்த்தனைகளில் 2 ரப்பு எனக்கு தந்து விட்டான், 1 ரப்பு எனக்கு தரவில்லை, தடுத்து விட்டான் என்கிற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முதலாவதாக நான் கேட்டேன், எனக்கு முன் சென்ற சமூகத்தினர் அழிக்கப்பட்டது போன்று என் சமூகம் அழிக்கப்பட்டு விடக்கூடாது. மொத்தமாக
அந்த சமூகம் அழிக்கப்பட்டது போன்று முஹம்மதுடைய இந்த சமூகத்தை ரப்பே நீ அழித்து விடாதே என்று கேட்டேன். அல்லாஹ் அந்த துஆவை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொண்டான். இரண்டாவது நான் கேட்டேன், எங்களில் அல்லாத பிற சாராரிடம் இருந்து எங்களுக்கு எதிரான ஒரு எதிரியை உருவாக்கி எங்களை அதன் மூலமாக அழித்து விடாதே, எங்களை மிகைக்க வைத்து விடாதே என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அல்லாஹு தஆலா அதையும் எனக்கு தந்தான். மூன்றாவதாக ஒன்றை கேட்டேன், அல்லா யல்பிஸனா ஷியா, நாங்கள் பிரிவுகளாக பிரிந்துவிடக் கூடாது யா அல்லாஹ் என்று கேட்டேன். என் முஸ்லிம் உம்மத்து பிரிவுகள் என் உம்மத்திற்கு மத்தியிலே வந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நான் கேட்டேன். அல்லாஹ் அதை தடுத்து விட்டான். இந்த உம்மத்திற்கு மத்தியிலே பிரிவுகளும் பிளவுகளும் வரும், இதே ரப்பிடத்தில் நான் கேட்டேன் வரக்கூடாது என்று. ரப்பு அதற்கு எனக்கு அனுமதி தரவில்லை. இந்த உம்மத்தில் பிளவுகளும் பிரிவுகளும் வரும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டியதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நம்பிக்கை. நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சத்திய கொள்கையை விட்டும் சரியான பாதையை விட்டும் பிரிந்து செல்கிற ஒரு சமூகம் இருந்தே தீரும் என்கிற ஒரு பகுதியை கட்டாயம் நம் அடிப்படை எண்ணமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரிவுகளை சொல்லுகிற நேரத்தில், இந்த பிரிவினை எப்படி நிகழும் என்று சொல்லுகிற நேரத்திலே அதுவும் ஒரு முன்னறிவிப்பு செய்தியாக சொன்னார்கள். அந்த செய்தியை பொறுத்தவரையிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, வ இன்ன பனி இஸ்ராயீல் தஃபர்ரகத் அலா 72 மில்லா, பனு இஸ்ரவேலர்கள் 72 பிரிவுகளாக என்ன செய்தார்கள், பிரிந்தார்கள். வ இன்ன உம்மதி தஃப்தரிகு அலா 73 மில்லா, என்னுடைய உம்மத்து 73 கூட்டமாக என்ன செய்யும், பிரிந்து செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு, குல்லுஹா ஃபின்னார், அவர்கள் அனைவரும் நரகத்தில் இருப்பார்கள், இல்லல் மில்லத்தல் வாஹிதா, ஒரு மில்லாவை தவிர, ஒரு கூட்டத்தை தவிர மற்ற 72 நரகத்திலே இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப சஹாபாக்கள் திரும்பி கேட்கிறார்கள், மன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு மில்லத் என்று நீங்கள் சொன்னீர்களே, ஒரு கூட்டம், அவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்றைய நாளில் எந்த வழியின் மீது, எந்த கொள்கையின் மீது, எந்த மார்க்கத்தின் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருக்கக்கூடிய சமூகம், நேரான வழியில் இருக்கக்கூடிய சமூகம், சுவர்க்கத்திற்குரிய சமூகம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே முதல் சமூகத்திலே வேற்றுமை என்பது அகீதா ரீதியாக என்ன செய்யும், உருவாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 73 கூட்டங்கள் என்று சொன்னது அகீதா ரீதியாக அடிப்படை கொள்கை சார்ந்து பிரிந்து செல்லக்கூடிய பிரிவுகள். இப்ப நம் சமூகத்தில் உள்ள பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் 72 அல்ல 72,000 பிரிவுகள் என்ன செய்யலாம். நம் பிரிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொன்றாக எடுக்கிற நேரத்தில் நிறைய பிரிவுகள் வரும். அந்த பிரிவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அகீதா ரீதியாக வழிகட்ட சிந்தனைகள், அல் ஃபிரக் அல் தால்லா என்று வரலாற்றிலே சொல்லப்படும் வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் 72 கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கின்றன என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், முன்னறிவிப்பு செய்கிறார்கள். எனவே முதல் வேற்றுமை என்பது நமக்கு மத்தியிலே ஒரு பிரிவினை வரும், அகீதா ரீதியான பிரிவினை. இப்பொழுது இந்த பிரிவினையின் போது நாம் அந்த பகுதியை விட்டும் தூரமாக என்ன செய்ய வேண்டும், அதற்குள் கலந்துவிடக் கூடாது. அந்த அகீதா ரீதியாக வழிகட்ட சிந்தனைகளோடு நாம் கலந்துவிடக் கூடாது. அந்த சிந்தனை ரீதியான வேற்றுமை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருந்தே ஆக வேண்டும். இந்த பகுதியில் நாம் அதை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்கிற செய்தி ஒற்றுமை இஸ்லாம் போதிக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒற்றுமையை இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு வலியுறுத்தினாலும் இந்த வேற்றுமை சமூகத்திற்கு மத்தியிலே வரும். நீங்கள் தனித்துவமான ஒரு கூட்டமாக அடையாளப்படுத்தப்படுவீர்கள், வெற்றி பெற்ற கூட்டத்தினர். மற்றைய கூட்டங்களை விட்டும் சிந்தனை ரீதியான வேற்றுமை உங்களுக்கு மத்தியிலே இருந்தே தீர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை பார்க்கலாம். எனவே புரிந்து கொள்ளுங்கள், அகீதா ரீதியாக சமூகத்திற்கு மத்தியிலே வேற்றுமை என்பது வரும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு, யாராலும் அதை தடுக்க முடியாது. அப்படி இல்லாத ஒரு சமூகத்தை ஒரு நாளும் உருவாக்கவே முடியாது என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இப்படி ஒரு பிரிவினை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் தானே. இந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது.
73இல் 72 நரகம் செல்லும், 1 சுவர்க்கம் செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், ஒரு முஸ்லிமாக முஃமினாக என்னுடைய கடமைகள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், முதல் செய்தி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கூட்டம் சுவர்க்கம் என்றார்களே, ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்தி சொன்னார்களே, அந்த ஒரு கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை தேடி அடையாளம் கண்டு அதன் பின்னால் செல்வது ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமையான செய்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ மார்க்கத்தை பயான் நிகழ்ச்சியோடு கேட்டு முடித்து விட்டு செல்லுவதல்ல. இந்த சத்திய வழியை தேடுவது, இந்த சரியான வழியை தேடி சுவர்க்கத்திற்கான கூட்டத்தை அடையாளப்படுத்திக் கொள்வது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான செய்தி. யாருமே இதை விட்டு என்ன செய்துவிட முடியாது, தூரமாகி புறக்கணிக்க முடியாது. எனவே சத்திய பாதை, அந்த ஒரு கூட்டம் யார் என்ற அடையாளம் காண்பது ஒவ்வொரு முஃமினுடைய கடமை என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப அடையாளம் காண முயற்சி செய்தோமையானால், உலகத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே வழிகட்ட சிந்தனைகளின் உருவாக்கத்தை நீங்கள் பார்க்கிற நேரத்திலே எல்லா வழிகட்ட சிந்தனை உள்ளவர்களும் நாம் தான் அந்த ஒரு கூட்டம் என்பதை சொல்லுவார்கள். நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும் இணை வைப்பில் இருப்பவர் கூட அந்த ஒரு கூட்டம் நான் தான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு கூட்டம் நான் தான் என்பார்கள். மிக மோசமான அகீதா ரீதியான கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட நாங்கள் தான் அந்த ஒரு கூட்டம் என்பார்கள். எல்லோரும் அந்த கூட்டத்தை வாதிட்டால் அந்த கூட்டத்தை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? எல்லோரும் நீங்கள் சமூக வலைதளங்களிலே எந்த பயானை எடுத்து கேட்டாலும் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 73இல் 1 நாங்கள் தான். அப்படி என்றால் நாம் எதை அடையாளம் கண்டுகொள்வது? யார் சரியான கூட்டம் என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வதென்றால், ஒரு செய்தியை சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்குத்தான் ஒரு வழி சொன்னார்கள். மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை பின்பற்றுவார்கள். எனவே அல் குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் விளங்கியது போன்று விளங்குவது என்பது அந்த ஒரு கூட்டத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்வதற்கு மிக பொருத்தமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஃபஹ்மு சஹாபா, மன்ஹஜு சஹாபா, அல் குர்ஆன் சுன்னாவை அகீதா ரீதியாக சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த புரிதல் நம்மை அந்த நேரான வழியின் பக்கம் என்ன செய்யும்? அழைத்து செல்லும். அல்லாஹ்வுடைய தூதர் என் தோழர்களும் நானும் இருக்கும் வழி என்று சொன்னார்கள். எனவே அந்த தோழர்கள் எப்படி அல் குர்ஆன் சுன்னாவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் விளக்கங்கள் எடுப்பது நம் சமூகத்திற்கு மிகச் சிறந்த ஒரு ஆரோக்கியமான பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்திலே இருக்கக்கூடிய ஆதமு முசீபா, மிக பெரும் முசீபத் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் புறந்தள்ளப்படுகிற ஒரு சிந்தனை சமூகத்திலே உள்வாங்கப்படுகிறது. சஹாபியா, அவர் நம்மை போன்ற மனிதர் தான், அவர்களுக்கு மார்க்கத்திலே பிழை வரும், அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால் இட்டுக்கட்டியவர்கள் என்று சஹாபாக்கள் மீதான அவநம்பிக்கை ஏற்படுத்தி சஹாபாக்களை பற்றிய ஒரு கெட்ட சிந்தனை உருவாக்கப்பட்டதன் விளைவு என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த சரியான வழியை சமூகம் அடையாளம் கண்டு கொள்வதற்கு மிகச் சிரமமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரின் பாசறையில் வளர்ந்தவர்கள், சஹாபாக்களுடைய சிந்தனை பள்ளிகள் ஒவ்வொரு முஃமினுக்கும் மிக அவசியமான ஒரு பகுதி என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அகீதா ரீதியாக, ஃபிக்ஹ் ரீதியாக, சட்டைக்கல ரீதியாக சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறதாரோ அது ஒரு பகுதி. அகீதா ரீதியாக சஹாபாக்கள் மிகச்சிறந்த வழியில் இருந்தார்கள். அந்த வழியை நாம் பார்த்து பின்பற்றுவது என்பது, அந்த வழியின் பக்கம் அந்த தொடர்ச்சியாக நாமளும் அந்த சங்கிலி தொடராக அந்த ஜமாஅத்தோடு இணைந்து செல்லுவது என்பது நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியமான வழியை காட்டி தரும் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் வழிகட்ட பிரிவுகளின் இந்த சிந்தனைகளை எல்லாம் பாருங்கள். அல் குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் தங்களுடைய சுய விளக்கங்கள் கொடுத்ததால் தான் என்ன செய்தார்கள்? தம்முடைய மூளைக்கு ஏற்றால் போல் அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கம் கொடுக்க போய்த்தான் வழிகட்ட பிரிவுகள் வரலாற்றில் என்ன செய்தது, உருவானதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த சிந்தனை குழப்பம்தான் வழிகட்ட பிரிவுகளை சமூகத்திலே உருவாக்கியது. எனவே நேரான சிந்தனையில் வாழ்ந்த நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து நேராக மார்க்கத்தை படித்தவர்கள், வஹி இறங்குவதை கண்டவர்கள், அந்த சங்கிலி தொடரில் நாம் பயணிப்பது நமக்கு ஆரோக்கியம் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு இன்னும் மிகச்சிறந்த உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்திலே முதல் வழிகட்ட பிரிவாக அடையாளப்படுத்தப்படுபவர்கள் ஹவாரிஜிகள். இஸ்லாமிய வரலாற்றிலே ஜமாஅத்தை விட்டும் இஸ்லாமிய சமூகத்தை விட்டும் பிரிந்து சென்ற முதல் வழிகட்ட பிரிவாக வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுபவர்கள் ஹவாரிஜிகள், ஹுரூஜியாக்கள், ஹாரிஜியாக்கள் என்று சொல்வார். ஹுரூஜ் சிந்தனை,
இமாமுக்கு எதிராக, முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக வெளிக்கிளம்பி என்ன செய்தார்கள்? வெளிச்சென்றவர்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இந்த ஃபித்னா நிகழ்கிறது. இந்த நேரத்திலே வரலாற்றிலே நீங்கள் பாருங்கள், முனாதரத் இப்னு அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா அலில் ஹவாரிஜ், ஹவாரிஜிகளுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு மத்தியில் நடந்து மிக அழகிய ஒரு உரையாடல். இன்றைய கால ஆர்கியூமெண்ட் போன்று கிடையாது, அழகான தொனியில் அறிவார்ந்த ஒரு விவாதம் ஹவாரிஜிகளுக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலே நடக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுவதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அனுமதி கேட்டு சென்று விட்டு, நான் அவர்களுடன் சென்று பேசி வருகிறேன் என்று சென்று அவர்கள் கேட்கிறார்கள், அலி இப்னு அபீ தாலிபை எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். என்ன நோக்கம், என்ன காரணம் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது என்று கேட்கிறார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விடயம் சொல்லுகிறார்கள், அதைத்துக்கும் மின் இந்தி அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகளான நபித்தோழர்களின் புறத்திலிருந்து நான் உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அதே போன்று ஒமின் இந்தி இப்னி அம்மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸிஹ்ரிஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் சாச்சாவின் மகனான, அல்லாஹ்வுடைய தூதருக்கு திருமண உறவான அலி இப்னு அபீ தாலிபின் புறத்திலிருந்து நான் உங்களிடத்தில் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அலி இப்னு அபீ தாலிப் சொல்கிறார்கள், வ அலைஹிம் நஸலல் குர்ஆன், அவர்கள் மீதுதான் குர்ஆன் இறங்கியது. நான் எந்த சமூகத்திற்கு பகரமாக உங்களோடு பேச வந்திருக்கிறேனோ அவர்கள் மீதுதான் அல் குர்ஆன் இறங்கியது. ஃபஹும் அஅலமு பிதவீலிஹி மின்கும், அந்த அல் குர்ஆனின் விளக்கத்தை உங்களை விட மிகச் சிறந்து அறிந்தவர்கள் அவர்கள், அவர்களின் புறத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். வலைஸ ஃபீக்கும் மின்ஹு மஹதுன், உங்களில் அவர்களில் யாரும் கிடையாது. நீங்கள் ஒரு கூட்டமாக பிரிந்து 6000 பேர் வந்து தனியே இருக்கிறீர்கள், உங்களிலே அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் யாரும் கிடையாது. அவர்களுக்கு வஹி அவர்களுக்கு முன்னால் தான் இறங்கியது. அவர்கள் உங்களை விட அல் குர்ஆனை அறிந்தவர்கள், அவர்களில் எவரும் உங்களிடத்திலே கிடையாது என்று சொன்னார்கள். நன்றாக பாருங்கள், முதல் வழிகட்ட சிந்தனை பிரிவு ஏற்படுகிற நேரத்திலே ஒரு நபித்தோழர் கூட அதற்கு பின்னால் இருக்கவில்லை. ஒரு நபித்தோழர் கூட அந்த வழிகட்ட சிந்தனைக்குள் அகப்படவில்லை என்றால் அவர்களின் சிந்தனை பள்ளிகள் இந்த முஃமின்களுக்கு மிக பெரும் அவசியம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார்கள். கிட்டத்தட்ட 1000 பேர் அதிலிருந்து கலண்டு என்ன செய்கிறார்கள், சரியான பாதைக்கு மீண்டு வருகிறார்கள். எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்களுடைய விளக்கம் என்பது நம் சமூகத்திற்கு அவசியமான ஒன்று. நீங்கள் வழிகட்ட சிந்தனை பிரிவுகளை எல்லாம் எடுத்து பாருங்கள், சஹாபாக்கள் புறம் தள்ளப்படுவார்கள், சஹாபாக்கள் அடிமட்டத்திற்கு ஆக்கப்படுவார்கள். இந்த சிந்தனைகளை எல்லாம் யார் கொண்டு வருகிறார்களோ வழிகட்ட சிந்தனை பிரிவை சமூகத்திலே விதைக்கிறார்கள் என்கிற செய்தியை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு செய்தி, இந்த சரியான பாதையை அடையாளம் கண்டதன் பின்னால் இன்னொரு பணி நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். மற்ற 72 கூட்டமும் நரகத்துடைய கூட்டம் என்று சொல்லிவிட்டு அவர்களை வெறுத்து ஒதுங்கி ஏசி புறக்கணித்து மார்க்கத்தை விட்டும் வெறுப்படைய, கொள்கையை விட்டும் வெறுப்படைய செய்கின்ற எந்த ஒரு காரியமும் செய்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் கிடையாது. நாம் அடையாளம் கண்டு கொண்டு விட்டோமேயானால் நம் அடுத்த கடமை என்ன தெரியுமா, அதன் பக்கம் ஒற்றுமைப்படுத்த என்ன செய்ய வேண்டும், அவர்களை அழைக்க வேண்டும். அந்த அழைப்பு பணி அழகாக இருக்க வேண்டும். அந்த அழைப்பு பணி அழகான வார்த்தைகளோடும் மிகச்சிறந்த நளினமான நடைமுறைகளோடும் என்ன செய்யப்பட வேண்டும், மேற்கொள்ளப்பட வேண்டும். நாம் கண்ட அந்த பாதையை அதன் பக்கம் ஒற்றுமைப்படுத்துவதற்கு அந்த சமூகத்தை நாம் அழைக்க வேண்டும். பிரிவினை தான், கருத்து ரீதியான ஒரு பிரிவு கூட அவர்களுக்கு நமக்கு மத்தியிலே இருக்கும். ஆனால் மனிதன் என்ற ரீதியில் என் சகோதரனை நான் என் சரியான கொள்கையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு கவலையும் ஒரு ஆர்வமும் என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அந்த அழைப்பு பணி மிகச்சிறந்த முறையில் நடைபெற வேண்டும். அழைப்பு பணி என்கிற பெயரில் கேட்பவர்களின் காதுகளை அடைத்துவிட்டு அழைப்பு பணி மேற்கொள்ளக்கூடாது. ஆரம்பிப்பதே அந்த சமூகத்திற்கு ஏச்சு பேச்சோடு தான் என்றால் நமது அழைப்பு பணி என்ன செய்ய மாட்டாது, பயனளிக்க மாட்டாது. ஆரம்பமே காதை அடைத்து விட்டு இரண்டாவதாக நாம் என்ன சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் அதை கேட்கிற மனப்பான்கு அவர்களுக்கு வராது. எனவே மூன்றாவது ஒரு கடமையாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த சமூகம் நம் உறவுகள், நம்மோடு வாழக்கூடியவர்கள், அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை சத்திய கொள்கையின் பக்கம் அழைக்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இது முதலாவது ஒரு பகுதி. நமக்கு மத்தியிலான வேற்றுமை என்கிற ஒரு பிரிவு கோடு சிந்தனை ரீதியாக இருந்து கொண்டே இருக்கும். இதில் நாம் எப்பொழுதும் தூரமாகி இருக்க வேண்டும். அந்த சிந்தனைக்குள் நாம் சென்று விழுந்து விடக்கூடாது. அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும், நான் செய்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தி. இரண்டாவது,
இந்த ஒற்றுமைப்படுத்தலுக்காக நாம் இன்னும் பேச போகிற நேரத்திலே பிரிவினை எப்படி வருகிறது என்று சொன்னால், வரலாற்று ரீதியாக பார்க்கிற நேரத்திலே ஒரு அபிமான சிந்தனை என்றால் பற்று, ஒருவர் மீது கொண்ட பற்று, அல்லது ஒரு அமைப்போ ஒரு மதுஹப் மீது கொண்ட பற்று என்ன செய்யும் தெரியுமா? சமூகத்திலே பிளவை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த சிந்தனை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? கிள்ளி எறிகிறது. ஒரு தனி மனிதனின் மீது கொன்ற அதீத பற்று என்பதும், ஒரு அமைப்பின் மீதோ அல்லது யாரோ ஒருவர் மீதோ கொன்ற அதிகமான பற்று என்பது அந்த சிந்தனை கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்ற வைக்கும். கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்ற வைத்தால் அவர் சொல்வதுதான் மார்க்கம் சரி என்கிற சிந்தனையில் சமூகத்திற்கு மத்தியில் என்ன செய்யப்படும்? பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிந்தனை இஸ்லாம் வரவேற்ற சிந்தனை கிடையாது. இது இப்பொழுது நம் சமூகத்திலே இருக்கக்கூடிய சிந்தனை மற்றும் கிடையாது. வரலாறில் நீங்கள் எடுத்து பார்க்கிற நேரத்திலே 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் மத்ஹபுகள் என்கிற பெயரில் உருவாக்கம் பெற்றன. இதில் சில மனிதர்கள் ஒவ்வொரு மதுஹபையும் தக்லீது சிந்தனையில், அதாவது கண்மூடித்தனமாக அதை பின்பற்றுகிற சிந்தனையில் மனிதர் என்ன செய்தார்? நிம்மதி அடைந்து அப்படி பின்பற்ற தொடங்கினான். மதுஹபுகள் அது நல்லவைகளா கெட்டவைகளா, அதில் சாதகமா பாதகமா என்கிற பகுதி பேசப்படவில்லை. மதுஹபுகளில் அதிகமாக நல்ல விடயங்கள் பேசப்படுவதற்கு இருக்கிறது. மதுஹபுகள் என்பது நம் சமூகத்திலே ஒரு விதமான ஒரு கெட்ட சிந்தனை. மதுஹப் என்றாலும் மதுஹபுடைய இமாம்களுடைய பெயரை சொன்னாலும் ஏதோ அலர்ஜிக்காக என்ன செய்வோம் பார்ப்போம். அப்படி கிடையாது. அவர்களும் மார்க்கத்திற்காக சேவை செய்தவர்கள் தான் என்கிற பகுதியை நான் சொல்லுகிறேன் பின்னால், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மதுஹபுகளை அணுகுகிற நேரத்திலே அவர்களுடைய அந்த இமாம்கள் சொன்ன கருத்துக்கள், அவர்கள் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு மார்க்கத்தில் எடுத்த விளக்கங்கள் என்கிற செய்திகளை அல் குர்ஆன் சுன்னா ஒளியில் படிப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. மதுஹபுகள் தான் மார்க்கம் என்கிற சிந்தனையில் குர்ஆன் சுன்னாவிற்கு மேலால் அந்த இமாம்களையும் அந்த மதுஹபையும் பின்பற்றுவதைத்தான் என்ன செய்கிறது? இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது. அந்த ஒரு பின்பற்றுதல் இஸ்லாத்தில் கிடையாது. படிப்பதற்காக வேண்டி எவ்வளவு நாம் என்ன செய்யலாம்? அல் குர்ஆன் சுன்னா ஒளியில் அதை அணுகிக் கொள்ளலாம். இது ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் இந்த சிந்தனை மனிதர்களுக்கு மத்தியிலே வருகிறது. மதாஹிபுகள், நிறைய மதாஹிபுகள் இருந்தன, நிறைய மதுஹபுகள். நமக்கு அறிந்தது 4 மதுஹபுகள் தான். ஆனால் வரலாற்றிலே நிறைய இமாம்களுக்கு மதுஹபுகள் இருந்தது. அல் மதாஹிப் அல் முந்தசிரா, காலத்தால் கரைந்து சென்ற மதுஹபுகள் என்கிற ஒரு பகுதியும் இருக்கிறது. ஒவ்வொரு இமாமுக்கும் ஒரு மதுஹப் இருந்தது. அதை பின்பற்றுபவர்களும் அதற்கு ஆதரவாளர்களும் இல்லாமல் போனதால் அந்த மதுஹப் காலத்தால் கரைந்து சென்று விட்டது. அந்த பின்பற்றுபவர்களும் ஆதரவாளர்களும் அதிகமாக இருந்தது நாம் இப்பொழுது பிரபல்யமாக பார்க்கக்கூடிய 4 மதுஹபுகளுக்கு தான். அதனால் அது இன்று வரைக்கும் என்ன செய்திருக்கிறது? வளர்ச்சி அடைந்து வந்திருக்கிறது. ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் எந்த அளவு ஒரு சிந்தனை வந்தது தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விமர்சிப்பதற்கோ யாரையும் குறை கூறுவதற்கும் கிடையாது. 4ஆம் இப்பொழுது அந்த சிந்தனை இல்லை. 4ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றுதல் என்கிற சிந்தனை எந்த அளவிற்கு வந்தது என்று சொன்னால், ஒரு ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஒருவர் ஹனஃபி மதுஹபுடைய கருத்தை எடுத்து நடப்பது கூடாது, ஹராம் என்கிற ஃபத்வா. ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஒரு பெண்மணியை ஹனஃபி மதுஹபை சார்ந்த ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியாது என்கிற அளவிற்கு ஒரு உச்சம் என்ன செய்தது? வளர்ச்சி அடைந்திருந்தது. கண்மூடித்தனமாக ஒன்றை பின்பற்றுவது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலம் அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு அளவான அடிப்படையில் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில கருத்துக்கள் என்ன செய்கிறன? அப்படிப்பட்ட அல் குர்ஆன் சுன்னாவை காண மதுஹபுகளை முற்படுத்துகிற, இமாம்களை முற்படுத்துகிற கருத்துக்கள் இருக்கிறது. மிக குறைவாக அது இப்போ ஆகிவிட்டது. ஆனால் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த 4 மதுஹபுகளுடைய இமாம்களும் சமூகத்தை அதன் அடிப்படையில் பிரிவு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த சேவையை செய்ததே கிடையாது. 4 பேரும் 4 மலைகள், அறிவு கடல்கள். அந்த இமாம்கள் மீது எந்த குறையும் யாரும் என்ன சொல்ல முடியாது, செய்ய முடியாது. இல்முக்காக வேண்டி அப்படி தியாகம் செய்தவர்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியோட வரலாறை நீங்கள் எடுத்து பாருங்கள். அறிவுக்காக எவ்வளவோ தியாகம் செய்தவர், மார்க்கத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி. அவர்களுடைய பகுதிகளில் அவர்கள் செய்த சேவைகளை யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது, அதில் குறை சொல்ல முடியாது. ஆனால் பிற்காலத்தில் வந்தவர்கள் தான் அவர்களுடைய பெயர்களில் இப்படி மதாஹிபுகளை என்ன செய்தார்கள்? உருவாக்கி கொண்டார்கள். நான் ஏன் அந்த இமாம்களை பற்றி அப்படி சொல்லுகிறேன் தெரியுமா? 4 இமாம்களும் சில சுய கூற்றுக்களை சொன்னார்கள் அவர்களை பற்றி. அந்த கூற்றுக்களை உங்களுக்கு வெறுமனே சமர்ப்பிக்கிறேன்.
அந்த கூற்றுக்கள் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இந்த அறிஞர்கள் அவர்கள் செய்த சேவைகள் சமூகத்தை அவர்களின் பெயரில் பிரிப்பதற்காக கிடையாது. நாம் எல்லோரும் அல் குர்ஆன் சுன்னா ஒளியில் வழியில் பின்பற்றி சரியான ஒற்றுமையுள்ள சமூகமாக மாற வேண்டும் என்பதுதான் 4 இமாம்களுடைய நோக்கமாக இருந்தது என்பதை என் அன்பின் சகோதரர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சொல்லுகிறேன் பாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், ஹராமுன் அலா மல்லம் யஅரிஃப் தலீலி அயுஃப்திய பி கலாமி. என்னுடைய நான் எந்த இடத்தில் ஆதாரம் எடுத்து ஃபத்வா கொடுத்தேன் என்கிற செய்தியை ஒருவர் அறியாமல் என்னுடைய கூற்றை கொண்டு ஃபத்வா கொடுப்பது அவருக்கு ஹராம். நான் எங்கிருந்து எடுத்தேன் என்கிற ஆதாரம் தெரியாமல் என்னுடைய கூற்றை கொண்டு ஃபத்வா கொடுப்பது ஹராம் என்று அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், இதா குல்து கௌலன் யுகாலிஃபு கிதாபல்லாஹி வ கபர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ருக்கு கௌலி. நான் ஒரு கூற்றை சொல்லி அந்த கூற்று குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணாக இருந்தால் என் கூற்றை தூக்கி எறிந்து விடுங்கள், அதை விட்டு விடுங்கள், அதை தொட்டு விட வேண்டாம் என்று சொன்னார்கள். இரண்டாவது இமாம் பாருங்கள், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அன பஷருன் உக்தி வ உஸீப். நான் மனிதன், தவறும் செய்வேன், நலவும் செய்வேன். ஃபந்துரு ஃபி ரஅயி. நான் சொல்லுகிற கருத்தை நன்றாக ஆய்ந்தறிந்து என்ன செய்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஃபகுல்லு மா வாஃபகல் கிதாப வஸ்ஸுன்னா ஃபஹுதுஹு. எதுவெல்லாம் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு நேராக இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். வகுல்லு மாலம் யுவாஃபிகல் கிதாப வஸ்ஸுன்னா ஃபத்ருகுஹு. எதுவெல்லாம் அல் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னதை பார்க்கலாம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவிலிருந்து ஏதாவது ஒன்று தவறும். எல்லா ஹதீதுகளை மறைந்த ஒருவரை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதனால் நான் ஏதாவது ஒரு கூற்றை சொன்னால், ஏதாவது ஒரு அடிப்படையை சொன்னால், அந்த அடிப்படைக்கு முரணாக அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று வந்தால் ஃபல் கௌலு மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ கௌலி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கூற்று தான் கூற்று, அதுதான் என்னுடைய கூற்று. நான் ஆரம்பத்தில் சொன்னதை என்ன செய்து விடுங்கள், விட்டு விடுங்கள் என்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், லா துகல்லிதுனி, என்னை கண்மூடித்தனமாக பின்பற்றார்கள். வலா துகல்லித் மாலிகன் வல ஷாஃபிஇய்ய வல அவுஸாஇய்ய வல ஸௌரிய்ய. அவுஸாஇயை பின்பற்றார்கள், ஷாஃபிஇயை பின்பற்றாதீர்கள், இமாம் ஸௌரியை பின்பற்றாதீர்கள், கண்மூடித்தனமாக பின்பற்றாதீர்கள். வஹுத் மின் ஹைது அஹது, எங்கிருந்து அவர்கள் எடுத்தார்களோ அங்கிருந்து நீங்கள் எடுங்கள் என்றார்கள். எனவே இந்த 4 அறிஞர்களுடைய கூற்றும் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஃபஇன் தனாஸதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல் இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ஒரு விடயத்தில் முரண்பட்டு கொண்டால் நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை ஈமான் கொண்டவராக இருந்தால் அல்லாஹ் ரசூலின் பக்கம் மீளுங்கள். எல்லா அறிஞர்களும் சொன்னது குர்ஆன் சுன்னாவின் பக்கம் மீளுங்கள், எங்களுடைய கூற்றை குர்ஆன் சுன்னாவை காண முற்படுத்தாதீர்கள் என்கிற செய்தியை தான் இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் குர்ஆனுக்கு சொன்ன விளக்கத்தை, ஹதீஸுக்கு சொன்ன விளக்கத்தை எடுத்து படிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக அல்லது ஹதீஸ் ஒன்று வருகிற நேரத்தில் அதற்கு முரணாக யாருடைய கூற்று வந்தாலும் அந்த கூற்றை எடுக்கக்கூடாது என்று அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள், சான்று பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த அடிப்படையில் சமூகத்தில் பிரிவினை ஏற்படுதல் என்பது தேவையில்லாத பிரிவினை. நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற செய்தியை இதிலிருந்து மிக தெளிவாக என்ன செய்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்ப குத்துபாவிலே ஒற்றுமை மிகச்சிறந்த விடயம், பிரிவினை இந்த உலகத்தில் இயல்பு நிலை, அது நியதி, நிகழ்ந்தே தீரும் என்பதும், எந்த பிரிவினையில் நாம் என்ன செய்ய வேண்டும், தூரமாகி சிந்தனை ரீதியாக தூரமாகி வேற்றுமைப்பட்டு அதில் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகளும், அதே போன்று எந்த விடயத்தில் நாம் பிரியக்கூடாது, அது பிரிவினைக்கான ஒரு காரியம் கிடையாது, அது பிரிய வேண்டிய ஒரு செய்தியே கிடையாது. அந்த பிரிவினை யாரின் பெயரால் தோற்றம் பெற்றதோ அவர்களே அல் குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வாழுங்கள், மீளுங்கள், ஒன்றாக பயணியுங்கள் என்கிற மிகச்சிறந்த வழிகாட்டல்களை தந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்னொரு செய்தி, கட்டாயம் நம் சமூகத்திலே பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி, சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். என்ன செய்தி என்றால், மார்க்கத்திலே ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன, கத்இயுத் தலாலா என்று சொல்வார்கள். அந்த செய்தி அறிவிப்பது ஒன்றே ஒன்றுதான். அதில் அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த கருத்து முரண்பாடு வருவதற்கும் வாய்ப்பு கிடையாது.
அது சொல்லும் ஒரு விடயத்தை தான். அதிலே கருத்து முரண்பாடோ இரண்டு கருத்தோ எந்த ஒன்றுக்கும் இடம் கிடையாது என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு அறிஞர்கள் பொதுவான ஒரு விதி சொல்வார்கள், லா மசாகலில் இஜ்திஹாதி ஃபி மௌரிதின் நஸ்ஸி. தெளிவாக ஆதாரம் அந்த இடத்தில் கருத்து முரண்பாடுக்கு இடம் கிடையாது, அந்த இடத்தில் இஜ்திஹாதுக்கெல்லாம் இடம் கிடையாது என்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இன்னொரு செய்தி இருக்கிறது, தன்னியு தலாலா என்பார்கள். அந்த செய்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த செய்திகளில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு வரும். இது நியதி, யாருமே இதை மறுக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா ஹகமல் ஹாகிமு ஃபஜ்தஹத சும்ம அஸாப ஃபலஹு அஜ்ரான். அவர் இஜ்திஹாத் செய்து அந்த கருத்து சரியானதுக்கு நேர்பட்டால் அவருக்கு 2 கூலி. வைதா ஹகமல் ஹாகிமு ஃபஜ்தஹத சும்ம அக்தஅ ஃபலஹு அஜ்ருன். அவர் இஜ்திஹாத் செய்து அது பிழையானால் அவருக்கு 1 கூலி என்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏன் இந்த ஹதீஸை சொன்னார்கள்? புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். இந்த சமூகத்தில் அனுமதித்த கருத்து முரண்பாடுகள் நிகழும் என்பது யாராலும் மறுக்க முடியாத செய்தி. அப்படி நிகழாது, ஒரு கருத்து தான் எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் என்ன செய்திருக்காது, வந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கும் அப்பால் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அப்பொழுது என்றால் கருத்து முரண்பாடே வந்திருக்க கூடாது. இந்த கருத்து முரண்பாடு என்பது அனுமதித்த கருத்து முரண்பாடுகள். சில இடங்களில் ஒட்டுமொத்தமாக ஒன்றுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அதில் கருத்து முரண்பாடு வருவதற்கும் வேலை கிடையாது. தெளிவாக ஆதாரம் வந்ததிலும் கருத்து முரண்பாடு கிடையாது. ஆதாரமே இல்லாத ஒன்று என்ன, தொழுகை 6 ரக்காத்தா 5 ரக்காத்தா என்று எடுத்து, தொழுகை 6 வக்தா 5 வக்தா என்று எடுத்து சிந்திக்க வேண்டிய அவசியம். 6 வக்துக்கு ஆதாரமே கிடையாது. 5 என்பது மிக தெளிவாக என்ன செய்து வந்தது. எனவே இப்படி கருத்து முரண்பாடு உள்ள விடயங்கள் இந்த சமூகத்தில் நிகழும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்த ஒரு செய்தி. இந்த இடத்தில் வைத்து சமூகம் பிரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்தில் வைத்து இது அகீதா ரீதியான பிரிவினையே கிடையாது என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேற்றுமையை காட்ட வேண்டிய, பிரிகோடு வைக்க வேண்டிய இடம் கிடையாது. இது சமூகத்திலே நிகழும். இதோடு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்ததும் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததும். நாம் யாரெல்லாம் நல்லறிஞர்கள் என்று சமூகத்திலே பேசுகிறோமோ அத்தனை பேரும் என்ன செய்தார்கள், இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களின் காலம் தொட்டு இந்த கருத்து முரண்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு பாடமாக எடுத்து பேசலாம். தொழுகைக்குள் உள்ள உபசெய்திகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு. ஜகாத்துக்குள் இருக்கிற உபசெய்திகள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு. கருத்து முரண்பாடு வருவதற்கு இஸ்லாம் அனுமதித்த பகுதிகள். இந்த பகுதிகளுக்குள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கிறது. வரலாற்றில் எந்த சஹாபியை நீங்கள் பார்க்க முடியாது முரணான கருத்தில், அவருக்கு மாற்றமான கருத்தில் இருந்தவரை வழிகேடு சிந்தனை குத்தியதை பார்க்க முடியாது. அவருக்கு முரணாக இருந்த ஒருவருக்கு எதிராக மிக பெரும் கிளர்ச்சிகளை சமூகத்தில் ஏற்படுத்தியது என்கிற சிந்தனை சஹாபாக்களுக்கு மத்தியிலும் கிடையாது, நல்லறிஞர்களுக்கு மத்தியிலும் கிடையாது. நம் சமூகத்தில் மிகப்பெரிய முசீபத் என்ன தெரியுமா? இந்த ஒரு பகுதி பிரிய தேவையில்லாத பகுதியில் பிரிந்து நாம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டிய 1000 வாயில்கள் என்ன செய்து விட்டது, மூடப்பட்டு விட்டது என்பது நம் சமூகத்துக்கு மிக பெரும் சோதனை. நம் சமூகத்தில் மிக பெரும் சோதனை இது. ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. சரியான கொள்கையை பேசுகிற நேரத்தில் அதற்கான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், ஆங்காங்கே மூளை மூளையாக இருக்கிறார்கள். அது இன்னும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. ஒரு அசத்தியத்திற்கு எதிரான பேச்சுக்களை பேசுகிற நேரத்தில் எல்லோரும் அசத்தியத்திற்கு எதிராக பேசுகிறோம், ஆனால் ஆங்காங்கே மூளை மூளையாக பேசிக்கொள்கிறோம். அந்த எதிர்ப்பும் ஒருங்கிணைக்கப்படவில்லை. இது மிக பெரும் பலவீனம். சமூகத்தின் தேவையில்லாத பிரிவினைகள் அந்த சமூகத்தின் மிக பெரும் பலவீனம் என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே. இது தேவையில்லாத பிரிவினை என்கிற செய்தி உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயமாக என்ன செய்கிறேன், இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் என்கிற செய்தி. ஏன் தெரியுமா? சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருந்தது. சஹாபாக்கள் யாரும் இப்படி பிரிந்து சென்றதாக வரலாறுகளை பார்க்க முடியாது. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, இருவரும் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆசான், இவர் மாணவன். இருவருக்கு மத்தியில் 1000 கருத்து முரண்பாடுகள். கருத்து முரண்பாடு அனுமதிக்கப்பட்ட விடயங்களிலே. அப்ப சில மனிதர்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவரிடத்திலே சென்று கேட்கிறார்கள், உங்களுக்கும் அஹ்மது பின் ஹம்பலுக்கும் எவ்வளவோ முரண்பாடுகள், நீங்கள் அஹ்மது பின் ஹம்பலுடைய வீட்டுக்கு சென்று வருகிறீர்களே என்கிறார்கள். இவ்வளவு முரண்பாடுகள், அஹ்மது பின் ஹம்பலுடைய வீட்டுக்கு நீங்கள் சென்று வருகிறீர்களே, அப்படி உங்களை விட ஒரு சிறியவர் கூட வயதில், உங்களுடைய மாணவன் அப்படி என்று சொல்லுகிற நேரத்திலே இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் கவிதையாக சொல்கிறார்கள். மிக பெரும் கவிஞன். காலு யஸூருக அஹ்மது வ தஸூருஹு, மக்கள் சொல்லுகிறார்கள்
அஹ்மத் உங்களை வந்து சந்திக்கிறார், நீங்கள் அஹ்மதை சந்திக்கிறீர்களே என்று சொல்லுகிறார்கள். குல்து நான் சொல்லுகிறேன், அல் ஃபதாயிலு லா துஃபாரிகு மன்சிலஹு, சிறப்பு அவருடைய வீட்டில் தான் இருக்கும். சிறப்பு என்பது அஹ்மது பின் ஹம்பலுடைய வீட்டிற்கு தான், ஷாஃபியுடைய வீட்டுக்கு சிறப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டு, இன்சாரனி ஃபபிஃபத்லிஹி அவ் ஸுர்துஹு ஃபலிஃபத்லிஹி, என்னை அவர் சந்தித்தால் அவருடைய சிறப்பை கொண்டுதான் என்னை சந்திக்கிறார், நான் அவரை சந்தித்தாலும் அவரிடம் சிறப்பு இருப்பதற்காக வேண்டித்தான் என்ன செய்கிறேன், சந்திக்கிறேன். ஃபல் ஃபத்லு ஃபில் ஹாலைனி லஹு, ரெண்டு நேரத்திலும் சிறப்பு அஹ்மது பின் ஹம்பலுக்கு தான் என்று அவருடைய உஸ்தாத் என்ன செய்கிறார், மாணவனை பார்த்து என்ன செய்கிறார், பேசுகிறார். இதற்கு அவர்களுக்கு மத்தியிலே இஜ்திஹாதுடைய விடயங்களில் எவ்வளவோ கருத்து முரண்பாடுகள், அந்த ஒற்றுமையை என்ன செய்யவில்லை, அது பிரிக்கவில்லை என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரு செய்தி, அண்மை காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள் கூட, இமாம் அல்பானி, பிம்பாஸ் ரஹிமஹுமுல்லா போன்றவர்கள் கூட அவர்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து முரண்பாடுகள் புத்தகமாக 500 பக்கங்களுக்கு மேற்பட்ட புத்தகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அல்பானி, இமாம் பிம்பாஸ் இருவருக்கு மத்தியிலே மார்க்கம் அனுமதித்த இஜ்திஹாதுடைய விடயங்களில் கருத்து முரண்பாடு. ஆனால் இருவருக்கு மத்தியில் இருந்த அந்த நேசமும் உறவும் ஏன் தெரியுமா, கொள்கை ரீதியான பிரிவினை இது கிடையாது. இதில் நாம் பிரிந்து ஒருவரை ஒருவர் வெறுத்து செல்வதற்கு இதில் எந்த ஒரு அனுமதியும் கிடையாது என்கிற செய்தியை சொன்னார்கள். நீங்கள் பாருங்கள், வரலாற்றிலே இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் மரணிக்கிற நேரத்திலே இமாம் பிம்பாஸ் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வான முகட்டிற்கு கீழால் அல்பானியை விட ஒரு சிறந்த ஹதீஸ் கலை விற்பனரை நான் பார்க்கவில்லை என்கிறார்கள். இந்த வான முகட்டிற்கு கீழால் நான் வாழ்ந்த காலத்தில் அல்பானியை விட ஹதீஸ் கலையில் மிக தேர்ச்சி பெற்ற ஒருவரை நான் காணவில்லை என்கிறார்கள். ஒரு நாள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள். இமாம் பிம்பாஸ் ரஹிமவுல்லா அவர்கள், இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள், இமாம் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் பிம்பாஸ் ரஹிமவுல்லா அவர்களை தொழுகைக்கு நீங்கள் முன்னுக்காகுங்கள் என்று சொல்கிறார்கள். பிம்பாஸ் சொல்கிறார்கள், என்னை விட நீங்கள் சிறந்தவர், நீங்கள் முன்னுக்காகுங்கள் அப்படி என்கிறார்கள். அப்ப இமாம் அல்பானி மீண்டும் சொல்கிறார், இல்லை இல்லை, நீங்கள் தான் முன்னுக்காக வேண்டும், நீங்கள் தான் நீங்கள் இமாம் என்கிறார்கள். அதற்கு பிம்பாஸ் திரும்பி சொல்கிறார், அல் குர்ஆனில் நாம் எல்லாம் சமம்தான், ஆனால் ஹதீஸில் என்னை விட உங்களுக்கு அறிவு இருக்கிறது, நீங்கள் தான் எங்களுடைய இமாம், நீங்கள் தான் முன்னுக்காக எங்களுக்கு இமாமத் செய்ய வேண்டும் என்கிறார்கள். இந்த பண்பு எப்பொழுது நம் சமூகத்தில் உதிக்கிறதோ, இந்த பண்புடைய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சாத்தியம் இல்லாமல் போகின்றன. எனவே எல்லோருடைய உள்ளத்திலும் இந்த சிந்தனை எப்பொழுது வருகிறதோ மிக பெரும் பலம் படைத்த ஒரு சமூகமாக ஒற்றுமைப்படலாம். எதில் வேற்றுமையோ அதில் வேற்றுமையாக இருப்போம். வேற்றுமை இல்லாத விடயங்களில் வீணாக ஒரு வேற்றுமையை உருவாக்கி கொண்டு இந்த உம்மத்தின் ஒற்றுமையை நாம் சீர்குலைத்து விடக்கூடாது என்கிற செய்தியை இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒற்றுமையின் வாழ், ஒற்றுமையின் பக்கம் பயணிக்கக்கூடிய மிகச்சிறந்த சமூகமாக இன்றிலிருந்தாவது சிந்திப்போம். சிந்தனை ஒரு மிகப்பெரும் மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் என்கிற செய்தி. யாருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒரு அபிமான சிந்தனையை உள்ளத்திலிருந்து தூக்கிவிட்டு ஒரு பொதுவான சிந்தனையாக சிந்தித்து பாருங்கள். நிச்சயம் நம் சமூகத்திற்கு ஒற்றுமையின் பால் வழி கிடைக்கும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் புரிய வேண்டும். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். ரப்பனா தக்கபல் மின்னா.